வணக்கம் யூஸ் வெல்கம் பேக் டு ஃபோன் தமிழ். சாம்சங் கேலக்ஸி A54 5G. ஸோ அவங்களோட A53யோட சக்ஸஸர் ஃபைனலி இந்தியாவில் லான்ச் ஆகிடுச்சு. ஸோ வேறு என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ அப்கிரேட் வந்து டிஸ்பிளே அதே ஃபுல் HD ப்ளஸ் 120Hz AMOLED டிஸ்பிளே தான். ஆனால் டிசைன் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இதில் பார்த்தாலே தெரியும், டிசைன் வந்து பேக் டிசைனில் அந்த கேமரா பாரில் அதெல்லாமே சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ அது தவிர Exynos 1280 1380க்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க. மற்றபடி பேட்ரி அதே தான் இருக்குது, கேமரா அப்கிரேட்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் எந்த அளவுக்கு சேஞ்சஸ் இருக்குது, இந்த ப்ரைஸுக்கு ஒர்த்தா, இதெல்லாமே இந்த அன்பாக்சிங் அண்ட் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாக்ஸில் அதே ஃபோட்டோ இருக்குது. ஸோ இதில் வந்து அந்த வாய்லெட் கலர் அதுதான் கூப்பிட்றாங்க. ஸோ நம்மக்கிட்ட வந்து 8GB 256GB இருக்குது. இதை தவிர 8GB 128GB மாடலும் இருக்குது. ஸோ அது வந்து சீப்பராக இருக்கும். இதில் வந்து 6GB மாடலே கிடையாது. ஸோ 6GB டோட்டலாக வந்து A54லேருந்து தூக்கிட்டாங்க. ஆசம் வாய்லெட். ஸோ இதை தவிர ஆசம் கிராஃபைட் இருக்குது. அது தவிர லைம் கலர் அந்த மாதிரி ஒரு புது கலர்லாம் இருக்குது. இதில் ப்ரைஸிங் போட்டிருக்கு. ஸோ 45,999. ஸோ 46,000 எம்ஆர்பி போட்டிருக்கு. இது 256GBக்கு. ஸோ 120GBக்கு இது கம்மியாக தான் இருக்கும். ஸோ இது வந்து எம்ஆர்பி தான். ஸோ நல்ல சேல் ப்ரைஸ், ஆஃபர்ஸ் இதெல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அது தவிர ஃபீச்சர்ஸ் எல்லாமே லிஸ்ட் பண்ணியிருக்கு. சூப்பர் AMOLED டிஸ்பிளே 16.31 இன்ச் ஃபுல் ரெக்டாங்கிள். ஸோ இது வந்து 6.4 இன்ச் அதே தான் இருக்குது. சூப்பர் AMOLED 120Hz டிஸ்பிளே இருக்குது. ட்ரிபிள் கேமரான்னு போட்டு 50MP மெயின் கேமரா OS இருக்குது. ஸோ அது தவிர 12MP அல்ட்ரா வைடும் இருக்குது. அது தவிர 5MP மேக்ரோ கேமராவும் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 32MP ஃப்ரண்ட் கேமரா அதுவும் இருக்குது. வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்கு. IP67 ரேட்டிங்ஸும் இருக்குது. சார் வேல்யூ இதில் இல்லை. ஸோ பாக்ஸில் தான் இருக்கும். மேட் இன் இந்தியா அதெல்லாம் வந்து இதில் போட்டிருக்கு. செக்யூர்டு பை நாக்ஸ், மேட் இன் இந்தியா அதெல்லாமே இருக்குது. ஸோ பாக்ஸில் வழக்கம் போல் வெறும் சிம் இஜெக்டர் டூல் இருக்குது. அதுக்கப்புறம் டாக்குமெண்ட்ஸ் அவ்வளோதான் இருக்குது. அதுக்கப்புறம் USB Type-C to C கேபிள் இருக்குது. ஸோ 25W சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. ஸோ சார் வேல்யூ இதில் தான் போட்டிருக்கு. ஹெச்ஆர் வந்து 1.130, 1க்கு மேலே தான் இருக்குது ஹெச்ஆர். ஸோ அதனால் நம்ம எப்பயுமே ஹெட்செட் யூஸ் பண்ணுங்கள், அதுதான் ரெக்கமெண்ட் பண்ணுவோம் ரொம்ப நாள் கால் பேசுகிறீங்கன்னா. ஸோ டிசைன் வந்து ஃபுல்லாக சேஞ்சாக இருக்குது. ஸோ பேக்கில் வந்து கேமரா பம்ப் இல்லை, அதனால் 3 கேமரா தான் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி 4 கேமரா இருந்துச்சு. அந்த 5MP டெப்த் சென்சார் வந்து தூக்கிட்டாங்க. ஸோ இப்போ வந்து ஒரு 50MP கேமரா, அதுக்கப்புறம் 12MP அல்ட்ரா வைடு, ஒரு 5MP மேக்ரோ அவ்வளோதான் இருக்குது. ஃப்ரண்ட்டில் அதே 32MP பஞ்சோல் டிஸ்பிளேயில் வந்து 32MP கேமரா இருக்குது. ஸோ சைடில் மெட்டல் ஃப்ரேம் மாதிரியே தான் இருக்குது. ஆனால் ஆண்டனா பேண்ட்ஸ் எங்கேயுமே இல்லை. ஸோ அதனால் மெட்டல் ஃப்ரேம் இருக்கா இல்லையா அது வந்து டவுட்டு தான். பேக் வந்து கிளாஸ் தான். ஸோ அதனால் நம்ம கேஸ் கொடுக்கல பாக்ஸில். ஸோ அதனால் கேஸ் போட்டே யூஸ் பண்ணுங்கள், கிளாஸ் இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட்டு கண்டிப்பாக ஃபிங்கர் பிரிண்ட் ஒட்டுது. ஸோ மேட் ஃபினிஷ் அந்த மாதிரிலாம் இல்லை, கிளாஸ் தான் ஃபிங்கர் பிரிண்ட் ஒட்டுது. ஆனால் ஸ்க்ராட்ச் அந்தளவுக்கு ஆகாது அப்படின்னு நினைக்கிறேன். கிளாஸு கொரில்லா கிளாஸ் ப்ரொடெக்ஷன்லாம் இருக்குது. ஸோ ரைட் சைடு பவர் பட்டன், வால்யூம் ராக்கர்ஸ் இருக்குது. லெஃப்ட் சைடு எதுவும் இல்லை. பாட்டமில் ப்ரைமரி மைக்ரோஃபோன், USB Type-C போட்டு, அதுக்கப்புறம் இன்னொரு மைக்ரோஃபோன் மாதிரி தான் இருக்குது. ஸோ இவ்வளோ மைக்ரோஃபோன்ஸ் எதுக்குன்னு தெரில. அது தவிர ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. செகண்டரி அந்த இயர்பீஸ் வந்து செகண்டரி ஸ்பீக்கராக இருக்காகும். டாப்பில் இன்னொரு மைக்ரோஃபோன் இருக்குது. ஸோ சிம் ஸ்லாட் டாப்பில் இருக்குது. இதை யூஸ்வலி ஹைப்ரிட் சிம் கொடுப்பாங்க. ஸோ ஆமாம், இதுவும் ஹைப்ரிட் சிம் தான் இருக்குது. ஸோ ஒரு ப்ரைமரி சிம்மு, இன்னொரு செகண்டரி சிம் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா மைக்ரோஎஸ்டி யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம பூட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு செக் பண்ணுவோம். ஓகே, A54 5G செட்டப் பண்ணியாச்சு. ப்ரீலோட் ஆப்ஸ் ஸோ இவ்வளோ இருக்குது. ஸோ சாம்சங் வந்து இப்போது ஒரு இதையே கொடுத்துட்டாங்க, ஒரு பெரிய விஜெட்டே ஒன்று கொடுத்துட்டாங்க. அது தவிர ப்ரீலோட் ஆப்ஸ் அமேசான் இருக்குது, ஸ்னாப்சாட்டு, ஸ்பாட்டிஃபை, நெட்ஃப்ளிக்ஸு, எக்கச்சக்க ப்ரீலோட் ஆப்ஸ் இருக்குது. ஸோ அபவுட் ஃபோன் போனால் சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷன். ஸோ அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 13 தான் ரன் ஆகுது. 1UI 5.1 ரன் ஆகுது. ஸோ ஆல்ரெடி வந்து 4 ஜென்ரேஷன்ஸ் ஆஃப் அப்டேட்ஸ். ஸோ 14, 15, 16, 17 வரைக்கும் இது வரும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அது தவிர 5 வருஷம் வந்து செக்யூரிட்டி பேட்ச், இன்னும் 5 வருஷம் வரும். ஸோ 2028 வரைக்கும் செக்யூரிட்டி அப்டேட்ஸ் வரும் இந்த ஃபோனுக்கு. மற்றபடி February செக்யூரிட்டி பேட்ச் தான் இருக்குது. ஸோ இன்னும் மார்ச் செக்யூரிட்டி பேட்ச் வரல. ஸோ அவுட் ஆஃப் த பாக்ஸ் அந்த 5G அதெல்லாமே இருக்கும். ஸோ ஜியோ அண்டு ஏர்டெல் 5G சப்போர்ட் அவுட் ஆஃப் த பாக்ஸ் இருக்குது அப்படின்னு தான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ 5G பேண்ட்ஸும் நிறையா 5G பேண்ட் சப்போர்ட் இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு தான் சொன்னாங்க. ஸோ டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் டிஸ்பிளே தான் இருக்குது. ஸோ ஸ்க்ரீன் மோட்ஸ் வழக்கம் போல் விவிட் அண்ட் நேச்சுரல் அந்த ஸ்க்ரீன் மோட்ஸ் தான் இருக்குது. ஸோ அடாப்டிவ் பிரைட்னஸ்ஸு, இது நேவிகேஷன் பாரு, எட்ஜ் பேனல், ஸோ இது எல்லாமே அதே இது தான் இருக்குது. வேறு எந்த சேஞ்சுமே இல்லை.
ஸோ ரிஃப்ரெஷ் ரேட் மாற்றத்துக்கு ஆப்ஷன் இருக்குமே. ஸோ மோஷன் ஸ்மூத்னஸ், ஸோ அடாப்டிவில் தான் டிஃபால்ட்டாக இருக்குது. ஸோ 120Hz ரிஃப்ரெஷ் ரேட் வந்து டிஃபால்ட்டாக இருக்கும். ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும் 60Hz கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி 60Hz இல்லை 120Hz. ஸோ எவ்வளோ இது போகுது அப்படின்ட்டு நம்ம இதில் தான் பார்க்கணும், டிஆர்எம் இன்ஃபோவில் பார்க்கும்போது தெரியும். அடுத்தது செக்யூரிட்டி அண்ட் ப்ரைவசி, அதில் போய் பயோமெட்ரிக்ஸ். ஓகே, இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் தான் இருக்குது. செக்யூர்டு பை நாக்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ தான் அந்த ஒன் யூஐயில் மாற்றிட்டாங்க. ஸோ கொஞ்சம் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் வச்சாச்சு, டன். ரிமோட் அன்லாக் அதெல்லாம் நம்ம டிசேபிள் பண்ணியாச்சு. ஸோ லாக் பண்ணியாச்சு. ஸோ வச்ச உடனே அன்லாக் ஆகுது, பிரச்சனை இல்லை. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு அல்ட்ராசானிக் அளவுக்குலாம் ஃபாஸ்ட்டாக இல்லை. ஸோ ஏ சீரிஸ் தான், அந்த அளவுக்கு எதிர்பார்க்க முடியாது. அடுத்து நம்ம இன்ஸ்டால் பண்ண ஆப்ஸ். ஸோ எய்டாக்குள்ளே போனால் சிஸ்டம், ஸோ 8GB ரேம் தான் இருக்குது. 8GBயில் வந்து 7.4GB வந்து ஃப்ரீயாக இருக்குது. 256GB 224GB வந்து ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இது புது ப்ராசஸர் தான். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து 2 கார்டெக்ஸ் A78 6 A55 இருக்கும். ஸோ இந்த 1380 வந்து 4 A78 இருக்குது, 4 A55 இருக்குது. ஸோ இதோட கேமிங் வீடியோ வருது, அதுவும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ பர்ஃபார்மன்ஸ் 1280 கம்பேர் பண்ணும்போது 1380 எந்த அளவுக்கு பெட்டராக இருக்குது அப்படின்ட்டு நம்ம இதில் பார்க்கலாம். இதுவும் 5nm ப்ராசஸர் தான். ஸோ சாம்சங்கோட 5nm தான் இங்கே யூஸ் பண்ணுறாங்க ப்ராசஸிங். ஸோ அது தவிர 6.4 inch ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் 120Hz ஸ்க்ரீனும் இருக்குது. 5000 mAh பேட்டரியும் இருக்குது. 25W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ அது தவிர டிஆர்எம் இன்ஃபோவில் போனால் ஸோ 60-120 தான் போட்டிருக்கு. HDR10 HDR10+ HLG சப்போர்ட் இருக்குது, வைட் ஏரியா சப்போர்ட் இருக்குது. ஆனால் நெட்ஃப்ளிக்ஸில் வந்து HDR ஒர்க் ஆகாது. ஸோ நான் செக் பண்ணி பார்த்தாச்சு, நெட்ஃப்ளிக்ஸ் HDR கிடையாது. ஸோ மோஸ்ட்லி யூடியூப்பில் மட்டும்தான் HDR இருக்கும். ஸோ எக்ஸனாஸ் ப்ராசஸர் தான், கண்டிப்பாக ரா சப்போர்ட் இருக்குது. ரா சப்போர்ட் இல்லை. ஸோ ஜிகேம் ஏதாவது கஸ்டம் ஜிகேம் இருந்துச்சுன்னா ஒர்க் ஆகுது கஷ்டம்தான், ரா சப்போர்ட் இல்லாததுனால. அடுத்த சென்சார்ஸ், எல்லா சென்சார்ஸுமே இருக்கணும். இது ஒரு ஹை அண்ட் ஃபோன் தான். ஸோ எல்லாமே இருக்குது. மேக்னெட்டிக், கைரோஸ்கோப், ஆக்சிலரோமீட்டர், லைட் சென்சார், ப்ராக்சிமிட்டி, எல்லா சென்சார்ஸ், முக்கியமான சென்சார்ஸ் எல்லாமே இருக்குது. அடுத்தது மல்டிமீடியா. ஸோ HDR சப்போர்ட் இருக்குது. இது 1440p ப்ளே பண்ணுமான்னு தெரில, நான் 1080p ப்ளே பண்ணுறேன். பிரைட்னஸும் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஃபுல் பிரைட்னஸில் தான் இருக்குது. ஸோ ஸ்க்ரீன் பிரைட்டாகவே இருக்குது. மேக்ஸிமம் பிரைட்னஸ் அஃபிஷியல் எதுவும் மென்ஷன் பண்ணலை. மோஸ்ட்லி 800 nitsக்கு மேலே தான் இருக்குது. முன்னாடியே 800 nits பிரைட்னஸ் இருந்துச்சு. ஸோ இதுலேயும் அதே ஹை பிரைட்னஸ் மோடில் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஸ்க்ரீன் பிரைட்டாக தான் இருக்குது. ஸோ அவுட்டோர்லேயும் நல்லா தான் இருக்கும். HDRும் யூடியூப்பில் ஒர்க் ஆகுது, பிரச்சனை. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் தான். ஸோ 70-30 அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இதில் இதுவும் இருக்கணும், டால்பி அட்மாஸும் இருக்கணும். ஆனால் டால்பி அட்மாஸ் இதில் ஒர்க் ஆகுதான்னு பார்க்கணும். ஸோ NFC சப்போர்ட்டும் இதில் இருக்குது. ஸோ இங்கே NFC மென்ஷன் பண்ணியிருக்கு. டால்பி அட்மாஸ் இருக்குது, ஆனால் ஸ்பீக்கரில் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு பார்ப்போம். ஒர்க் ஆகுது. ஸோ டால்பி அட்மாஸ் ஆன் ஆகிருக்கு. ஸோ ஆனுக்கு ஸோ இது ஆஃபு. ஸோ இது வந்து ஆன். ஸோ ஆடியோ குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. 70-30 அந்த மாதிரி தான் ஒர்க் ஆகுது. ஸோ அடுத்தது கேமரா. ஸோ முக்கியமான கேமரா. ஸோ 1x இருக்குது. ஸோ அது தவிர அந்த 12MP வந்து 0.5xன்னு போட்டிருக்கு. யூஸ்வலாக 0.6x தான் போட்டிருக்கும். இது வந்து 0.5x வரைக்கும் போகுது. இங்கே சென்சார் எந்த சென்சார் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணல. ஆனால் இதில் வந்து 50MP மோட் தனியாக இருக்குது. ஸோ எல்லா இது மாதிரியும் 50MP மோட் இருக்குது. ஸோ டிஜிட்டல் ஜூம் தான். 2x 4x 10x வரைக்கும் டிஜிட்டல் ஜூம் இருக்குது. ஸோ அவ்வளோதான், 10x தான் மேக்ஸிமம். ஸோ மேக்ரோ வேணும்னா தனியாக இங்கே தான் போகணும். ஸோ எங்கே இருக்குது? ஸோ மேக்ரோ கேமரா இருக்குது. ஸோ அது தவிர ப்ரோ வீடியோ இருக்குது, சிங்கிள் டேக்கு, ஃபுட்டு, இது எல்லாமே இருக்குது. ஸோ இதில் வந்து இது கிடையாது, போர்ட்ரேட் வீடியோ மோட் அந்த மாதிரி ஆப்ஷன் கிடையாது. ஸோ ரியர் கேமராவில் மேக்ஸிமமாக அல்ட்ரா HD 30 fps வரைக்கும் சப்போர்ட் இருக்குது. ஃப்ரண்ட் கேமரா 32MP இருக்குது. ஸோ இதுலேயும் ஃப்ரண்ட் கேமராலேயும் அல்ட்ரா HD 30 fps இருக்குது. ஸோ அல்ட்ரா வைட்லேயும் 30 fps இது எடுக்கலாம். ஸோ எல்லாத்துலேயுமே வந்து அல்ட்ரா HD 30 fps இருக்குது. ஃபுல் HD 60 fps கூட இதில் இருக்குது. ஸோ மெயின் கேமராலேருந்து ஃபுல் HD 60 fps சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ அது தவிர போர்ட்ரேட், நார்மல் போர்ட்ரேட் மோடு,
அந்த ஃபன் இது அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இதை ஓஎஸ் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன்னு அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து வீடியோ சம்பஸில் பார்ப்பீங்க எந்த அளவுக்கு ஓஎஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்ட்டு. போன ஜென்ரேஷன் கம்பேர் பண்ணும்போது இதில் ஓஎஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு தான் சொன்னாங்க. அது தவிர அந்த VDAS அந்த இதெல்லாமே இம்ப்ரூவ் ஆயிருக்கு, குவாலிட்டி எல்லாமே இம்ப்ரூவ் ஆயிருக்கு போன ஜென்ரேஷன் கம்பேர் பண்ணும்போது, அது எல்லாமே சொன்னாங்க. ஸோ ஃபோட்டோ அண்ட் வீடியோ சாம்பிள்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணிடுங்க. சூப்பர் ஸ்டடி மோட். ஸோ ஃபுல் HD 30 FPS தான் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குது. 60 FPS மோட் கூட இருக்குது. ஆனால் சூப்பர் ஸ்டடி மோட் வந்து 30 FPS தான் ஒர்க் ஆகுது. ஸோ நான் இப்போ ஓடிக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ ஸ்டெபிலைசேஷன் நல்லா தான் இருக்குது. மோஸ்ட்லி அல்ட்ரா வைட் தான் யூஸ் பண்ணுதுன்னு நினைக்கிறேன் இதுக்கு. ஸோ ஓடினாலும் ஸ்டெபிலைசேஷன் பரவாயில்ல. கேலக்ஸி A54 4K வீடியோ சாம்பிள். இது வந்து மெயின் கேமரா தான் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ ஓஎஸ் இருக்குது. ஸோ ஸ்டெபிலைசேஷன் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் நடந்து தான் இருக்கேன். ஸோ எந்தளவுக்கு ஸ்டெபிலைசேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். அப்படியே அல்ட்ரா வைடுக்கு ஸ்விட்ச் பண்ணுறேன். ஸோ இது வந்து 12MP அல்ட்ரா வைட் இருக்குது கூட இருக்குது. ஸோ 10x வரைக்கும் டிஜிட்டல். ஸோ அப்படியே திருப்பி அல்ட்ரா வைடுக்கு மூவ் ஆயாச்சு. ஃப்ரண்ட் கேமரா ஸ்விட்ச் பண்ணியாச்சு. இதுவும் 4K 30 FPS அப்படியே கட் ஆகாமல் ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. கேமரா அல்ட்ரா வைட், மெயின் கேமரா. ஸோ மெயின் கேமராவில் ஃபோக்கஸ் நல்லாவே இருக்குது. ஸோ டச் பண்ணாமே நல்லா ஃபோக்கஸ் ஆகுது. ஓகே, ஃபோட்டோ அண்ட் வீடியோ சாம்பிள்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ போன ஜென்ரேஷன் கம்பேர் போது நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குது. இது தவிர கேமிங் வீடியோவும் வருது. ஸோ இந்த Exynos 1380 எந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. ஸோ இது காம்படிஷன் நிறையா இருக்குது. ஸோ இந்த காம்படிஷனை சமாளிக்கிற மாதிரி இந்த இது இருக்கா, இந்த ப்ராசஸர் இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் டிஸ்பிளே நல்லாயிருக்கு. 120 Hz இருக்குது. பேட்டரியும் அதே 5000 mAh பேட்டரி இதெல்லாமே இருக்குது. பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்ட்டு கண்டிப்பாக நம்ம கேமிங் வீடியோவில் பார்க்கலாம். ஃபுல் ரிவ்யூவும் கூட சீக்கிரம் வருது. ஸோ அதுவும் ஓவராலாக இந்த ப்ரைஸுக்கு ஒர்த்தாக இருக்கா இல்லை எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஃபுல் ரிவ்யூவில் கூட சீக்கிரம் வருது. அதுவும் செக் பண்ணி பாருங்கள். அது தவிர A34 வீடியோவும் இருக்குது. அதோட அன்பாக்சிங் வீடியோவும் செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அடுத்த வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் சியர்சன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிடுங்க.